தமிழுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்க வந்த நியூ வியூவர்ஸ்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இஎஸ்எல் பயோமெட்ரிக்கில் எப்படி அட்மின் லாக்கை கிளியர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்எல் பயோமெட்ரிக்கை பற்றி நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, இந்தியா முழுக்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ்னே சொல்லலாம். இது பொதுவாக பயோமெட்ரிக்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அதாவது நிறைய பேர் ஆஃபீஸில் வைப்பாங்க, அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸில் வைப்பாங்க, நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பயோமெட்ரிக்ஸை பார்த்துருப்போம். பொதுவாக பயோமெட்ரிக் டிவைஸுக்கு கண்டிப்பாக அட்மின் பர்சன் ஒருத்தர் இருப்பார். அது எல்லா ஆஃபீஸ் எல்லா ஃபேக்ட்ரிஸுமே கண்டிப்பாக ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அதாவது அட்மின்னா என்னென்னா அந்த பர்சனால் மட்டும்தான் அந்த பயோமெட்ரிக் டிவைஸில் எந்த ஒரு செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு பர்சனை ஆட் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லை டெலீட் பண்ணுறதா இருந்தாலோ அட்மினால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் நிறைய டிவைஸ்க்கு அட்மின் லாக் போட்டிருப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் அந்த அட்மிட் பர்சன் அந்த ஆஃபீஸை விட்டு ரிலீவ் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் அந்த பர்சனுடைய ஃபிங்கர் இல்லாமல் அந்த டிவைஸை நம்மளால் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அட்மின் பர்சன் இப்போ திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ இந்த அட்மின் லாக்கை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னும் டெக்னிக்கல் வீடியோஸ் நிறைய நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்மின் லாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குங்க. ஒன்று, இந்த அதாவது எந்த இஎஸ் டிவைஸில் அட்மின் லாக் போட்டிருக்காங்களோ அந்த டிவைஸில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்கும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கன்ஃபார்ம் இந்த ஐபி அட்ரஸ் தான் அதில் இருக்கும் அப்படின்னு தெரியும்னா நீங்கள் ஈஸியாகவே இதை கிளியர் பண்ணிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இந்த இஎஸ்எல் டிவைஸ், அதாவது இந்த அட்மின் லாக் போட்டிருக்க டிவைஸ் வேறு ஏதாவது இடைம் ட்ராக்லைட் இஎஸ்எல் சாஃப்ட்வேரில் கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாகவே அதை கிளியர் பண்ணிடலாம். மூணாவது பாயிண்ட் என்னென்னா அதாவது எந்த டிவைஸ்க்கு அட்மின் லாக் கிளியர் பண்ணணுமோ அந்த டிவைஸில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அந்த டிவைஸ் எந்த ஒரு இடைம் ட்ராக்லைட் சாஃப்ட்வேர்லேயும் கனெக்ட்லேயே இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஃபைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அட்மின் லாக் கிளியர் பண்ணணுன்னா கண்டிப்பாக டிவைஸில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்க மீதி 2 பாயிண்ட்ஸுமே இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, நிறைய பேர் கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, டிவைஸில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்ட்டு. அதே நேரத்தில் அந்த டிவைஸ் எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயும் கனெக்டில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது முதல்ல அந்த டிவைஸில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இஎஸ்எல் டிவைஸ் ஒரு இடத்துல போட்டிருக்கீங்கன்னா அங்கே நெட்வொர்க் இல்லாமல் இருக்காது. ஸோ நெட்வொர்க் கண்டிப்பாக இருக்கும். நெட்வொர்க் இருந்துச்சுன்னா அது ரவுட்டர்லேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து இந்த இஎஸ்எல் நீங்கள் வச்சுருக்க அட்மின் லாக் கிளியர் பண்ண வேண்டிய இஎஸ்எல் டிவைஸோடைய பேக் சைடில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் டிவைஸ் ஒய்ஃபை சப்போர்ட்டபிள் டிவைஸ்னால் ஒய்ஃபையில் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, லேண்டில் கனெக்ட் பண்ணாமல். அதே நேரத்தில் நீங்கள் இந்த அட்மின் லாக் கிளியர் பண்ணணுன்னா கண்டிப்பாக லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் ஒரு லேப்டாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த நெட்வொர்க்கு நீங்கள் வச்சுருக்க அட்மின் லாக்கை கிளியர் பண்ண வேண்டிய இஎஸ்எல் டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே நெட்வொர்க்கில் லேண்ட் மூலியமாகவோ இல்லை ஒய்ஃபை மூலியமாகவோ உங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இஎஸ்எல்லுடைய இடைம் ட்ராக்லைட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஓகே, அப்படி இன்ஸ்டால் பண்ணலைன்னா முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கான இஎஸ்எல்லுடைய வெப்சைட் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இஎஸ்எல்லுடைய இடைம் ட்ராக்லைட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் அந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ 2 விஷயம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் நெட்வொர்க்கில் லேப்டாப்பையும் அந்த இஎஸ்எல் டிவைஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இஎஸ்எல்லுடைய இடைம் ட்ராக்லைட் சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம மூணாவதாக என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. அதாவது மூணாவதாக முக்கியமான பாயிண்ட்டு அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர். இந்த டூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஐபி சர்ச் டூல்னு சொல்லலாம். இந்த ஐபி சர்ச் அதாவது அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனரை உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க, இதோடைய டவுன்லோட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் நெட்வொர்க்கில் என்னென்ன டிவைஸோட ஐபி அட்ரஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு இது காட்டிடும். அதாவது இதோட வேலையே இதுதான். இது ஒரு சூப்பரான ஒரு ஐபி சர்ச் டூல்னே சொல்லலாம். எல்லா ஐபி அட்ரஸுமே உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். லேப்டாப்பு, சிஸ்டம், வேறு ஏதாவது என்னென்ன டிவைஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஐபி அட்ரஸ் எல்லாமே சேம் நெட்வொர்க்கில் இருந்துச்சுன்னா ஃபைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிரும். இன்க்ளூடிங் நம்மளுடைய இஎஸ் டிவைஸ், அதாவது இஎஸ் டிவைஸும் இந்த லேப்டாப்பும் சேம் நெட்வொர்க்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இஎஸ் டிவைஸோட ஐபி அட்ரஸும் இது ஃபைன் பண்ணி கொடுத்துரும். இந்த அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனருடைய முக்கியமான ஒரு அம்சமே என்னென்னா வந்து, அதாவது இங்கே மேலே பாருங்கள், மேனுஃபேக்சரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த டிவைஸ்லாம் இருக்கோ அந்த டிவைஸுடைய மேனுஃபேக்சர் நேமை கிளியராக இது சொல்லிடும். நீங்கள் சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கீங்கன்னா அதை பாருங்கள், இங்கே ஒரு டிவிடி கேமரா ஒன்று இருக்குது. அதை வந்து மேனுஃபேக்சர் பாருங்கள், டிவிடி கோ லிமிடெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி சேம் நெட்வொர்க்கில் வேறு என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கோ அதோடைய மேனுஃபேக்சர் நேமோடு மென்ஷன் பண்ணோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்மளுடைய இஎஸ் டிவைஸுக்கு இதே மாதிரி இஎஸ்எல்னு ஏதாவது மென்ஷன் ஆகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இஎஸ்எலுக்கு மேனுஃபேக்சர் நேம் வந்து என்ன இருக்கும்னா வந்து ப்ரைவேட்டுன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அதாவது என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் வந்து ப்ரைவேட்னு மென்ஷன் ஆகிருக்கோ அந்த ஐபி அட்ரஸ்லாம் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போட்டு பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிங் பண்ணுறத வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இது சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் கீழே இருக்குங்களே அது ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா ஐபி அட்ரஸ் சர்ச் பண்ணதுக்கப்புறமா தான் அதை ஸ்டாப் பண்ணோம். அது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஐபியை பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்க, இது ஒரு பக்கம் சர்ச் ஆகிட்டே இருக்கட்டும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் சர்ச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதாவது மேலே அந்த ஸ்டாப்புன்ற பட்டன் வந்து ஸ்கேனுன்னு திரும்ப மாறணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்க, கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிடுச்சு அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர். ஐபி அட்ரஸை ஃபைன் பண்ணிடுச்சு. பாருங்கள், இங்கே மேனுஃபேக்சரில் எதெல்லாம் ப்ரைவேட்னு மென்ஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வேறு எதுவுமே இல்லை. இதோ இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு பாருங்கள், 192.168.0.22ன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட்னு போட்டு ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஐபி அட்ரஸை கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பிங் பண்ணி பாருங்கள். பிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதையும் இதில் நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுடைய சிஸ்டமில் கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பிங்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். பிஐஎன்ஜி பிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா 192.168.0.222ன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸு, அதை அந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு -T அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிங் ஆகும். ஐபி அட்ரஸ் பிங் ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது இங்கே நல்லா கவனிங்க, TTL64 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்களா. இந்த மாதிரி TTL64ன்னு காட்டுதுனாலே பிங் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த டிவைஸும் இது அந்த டிவைஸோட ஐபி அட்ரஸாக கூட இல்லாமல் இருக்கலாம். அதாவது ஒரு சின்ன டெஸ்ட் மூலிமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி TTL64ன்னு காமிச்சதுனாலே ஐபி அட்ரஸ் பிங் ஆகுதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பிங் ஆகிட்டு இருக்க இந்த ஐபி அட்ரஸாக அந்த இஎஸ் டிவைஸோட ஐபி அட்ரஸை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா வந்து உங்கள் டிவைஸ்லேருந்து லேனை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டு இங்கே சிஸ்டம் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரிக்வெஸ்ட் டைம்ட் அவுட்டுன்னு காட்டுது பாருங்கள். ஒருவேளை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணது அந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ் இல்லைனா இது கண்டினியூஸாக பிங் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே பிங் ஆகாமல் ரிக்வெஸ்ட் டைம் அவுட்டுன்னு வருது. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்ப லேனை வந்து டிவைஸ்லேயே கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ செக் பண்ணி பாருங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ நேரம் ரிக்வெஸ்ட் டைம் அவுட்டு ஹாஸ்ட் அன்ரீச்சபிள்னு காட்டிகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் திரும்ப பிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் டிவைஸோட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி. ஸோ டிவைஸில் இந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. இப்போ ஐபி அட்ரஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஐபி அட்ரஸை வச்சு நம்ம இப்போ சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி இதை எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்க, இந்த அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனரையும் கமெண்ட் ப்ராம்ப்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இஎஸ்எல்லுடைய இடைம் ட்ராக்லைட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இஎஸ்எல்னு போட்டு லாகின் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த ஃபைண்ட் பண்ண ஐபி அட்ரஸை வந்து நம்ம இடைம் டிராக்லெட் சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த இஎஸ்எல் டிவைஸை இந்த சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ண போகிறோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து யூட்டிலிட்டிஸ்ன்னு இருக்கும். அதை டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இங்கே டிடின்னு சொல்லி டிஃபால்ட்டாக ஒரு டிவைஸ் இருக்கும். அதை மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கண்டுபிடிச்ச டிவைஸோட ஐபி அட்ரஸையே போட்டுட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக கனெக்டட் டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி ஷோ ஆகும். ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடுங்க. திரும்ப ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திரும்ப அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கிளியராக இருக்குங்க கிளியர் அட்மின் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அட்மின்ல கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது டிவைஸ் ஐடி போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணும்போது அட்மின் ஆக்சஸ் இல்லாமல் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சுது. ஆனால் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி காட்டலை. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். அதை பாருங்கள் உள்ளே கூட அந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. நம்ம ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் இப்போ மெனு ஓப்பன் ஆகுது. ஸோ அட்மின் லாக் ஈஸியாக கிளியர் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல டெக்னிக். அதாவது நான் முன்னே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேங்க இல்லையா, 2 பாயிண்ட்டு. அதாவது உங்களுக்கு ஐபி அட்ரஸ் தெரியும்னா நீங்கள் இந்த மாதிரி இஎஸ்எல் இடைம் டிராக்லெட் சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்களே இந்த அட்மின் லாக்கை கிளியர் பண்ணிடலாம். அதாவது அந்த கிளியர் அட்மின் ப்ரிவிலேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி, அப்படி இல்லை இந்த டிவைஸ் ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் கனெக்டில் இருக்குன்னா நீங்கள் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்களே அட்மின் லாக்கை கிளியர் பண்ணிடலாம். அப்படி ஐபி அட்ரஸே தெரியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் மூலிமா நீங்கள் ஐபியை ஃபைண்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளியர் அட்மின் ப்ரிவிலேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அட்மின் லாக் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் ஸ்டெப்பு தாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நீங்கள் டிவைஸை சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணால் 2 முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவை. 1 டிவைஸோட ஐபி அட்ரஸ், 2 டிவைஸோட காம்கி. டிவைஸோட ஐபி அட்ரஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் யூஸ் பண்ணி. ஆனால் காம்கி வந்து பேசிக்காக நிறைய இஎஸ்எல் மாடல் டிவைஸில் வந்து 0ன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது டிவைஸ் காம்கி வந்து 0ன்னு சாஃப்ட்வேரில் மென்ஷன் ஆயிருந்துன்னா அப்படியே போட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஒரு வேளை அது போட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்ற பட்சத்தில் காம்கியை வேணால் 1ன்னு மாற்றிக்கோங்க. நீங்கள் 0 போட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தப்போ டிவைஸ் கனெக்ட் ஆகலைன்னா காம்கியை 1ன்னு மாற்றிட்டு டிவைஸை டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சில மாடல் இஎஸ் டிவைஸ்க்கு காம்கி வந்து 1ன்னு கூட இருக்கும். இது வந்து காம்கின்றது ஒரு சின்ன பாஸ்வேர்டு மாதிரி தான். இது வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அட்மின்ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸோட மெனுவில் போயிட்டு கம்யூனிகேஷன் இல்லை நெட்வொர்க்குன்னு சொல்லி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனில் போனீங்கன்னா ஈத்தர்நெட்டுன்னு இருக்கும். அந்த ஈத்தர்நெட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஐபி அட்ரஸை பார்க்கலாம். அதே கம்யூனிகேஷன் ஆப்ஷன்லேயே வந்து கீழே பிசி கனெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா காம்கி அப்படி இல்லைனா பாஸ்வேர்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி 0 இல்லை 1ன்னு தான் இருக்கும். நீங்கள் அதை இரேஸ் பண்ணிட்டு 4 டிஜிட்டில் இல்லை 6 டிஜிட்டில் கூட பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் வந்து இஎஸ்எல்ல இருக்க எல்லா பயோமெட்ரிக்ஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அட்மின் லாக் கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய லிங்கேஷ் ஃப்ரம் 1of you 2.0. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.